வாங்க, இலங்கையோட தேசிய வீடமைப்பு திட்டத்துல உண்மையில என்னதான் நடக்குதுன்னு இந்த விளக்கத்துல நேரடியா பார்க்கலாம். திட்டமிட்ட பிரம்மாண்டமான எண்ணிக்கைக்கும் உண்மையில கட்டி முடிச்ச வீடுகளுக்கும் இடையில உள்ள இந்த பெரிய வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. 2015 இருந்து 19 வரைக்கும் அரசாங்கம் கிட்டத்தட்ட 2500க்கும் மேலான வீடமைப்பு திட்டங்களை லக்கா வச்சிருந்தாங்க. ஆனா திட்டமிட்ட கிராமங்கள்ல ரொம்பவே குறைவான ஒரு பகுதி மட்டும்தான் உண்மையிலே கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திட்டங்கள்ல இந்திய அரசாங்கத்தோட உதவியும் அடங்கும். சரி, இந்த மாபெரும் இடைவெளிய சரி செய்ய எவ்ளோ பெரிய நிதிச்சுமை இருக்குன்னு தெரியுமா? மீதமுள்ள வீடுகளை முழுமையா கட்டி முடிக்க இன்னும் 11.26 பில்லியன் ரூபாய் மேலதிகமா தேவைப்படுது. இந்த பெரிய சிக்கலை தீர்க்க ஒரு விசேட நிபுணர் குழுவை அமைக்க அமைச்சரவை இப்போ அனுமதி கொடுத்திருக்காங்க. தாமதமான திட்டங்களை சரி செய்ய உயர்மட்ட அரசு அனுபவம் கொண்ட 5 உறுப்பினர்கள் இந்த குழுவுல இருக்காங்க. இந்த குறைபாடுகளுக்கு முறையான தீர்வுகளை உருவாக்குறது தான் அவங்களோட முக்கிய நோக்கம்னு அமைச்சர் சுஷில் ரணசிங்க சொல்லியிருக்காரு. இவங்களோட வேலை ரொம்ப சிம்பிள். குறைபாடுகளை கண்டுபிடிச்சு வெளிப்படையான முறையில திட்டத்தை இப்படி முடிக்கலான்னு பரிந்துரைக்கிறது தான். இந்த அறிக்கையை கொடுத்து திட்டத்தை வேகமா முடிக்க அவங்களுக்கு வெறும் 3 மாத காலக்கெடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பெரிய கேள்வி, பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிற குடும்பங்களுக்கு வீடுகளை கொடுக்க இந்த 3 மாசம் போதுமா?